நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி, சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது ராகு விஷப்பாம்பு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு. கேது விஷமற்ற பாம்பு, ஒரு தண்ணி பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம், அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறாரு. அதாவது காலசக்கரத்தோட லாப வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு, காலபுருஷனுக்கு 11வது வீட்டுக்கு விஷப்பாம்பு ராகு வரார். அப்படிங்கறதால எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு, இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் 18 வருஷம் ஆகும் இந்த காலபுருஷனோட 11வது வீட்டுக்கு ராகு வர்றதுக்கு. அப்படிங்கறதால இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. உங்க வீட்டுல எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களோட பலாபலன்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அவசியம் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, இதுல இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்க, இதுல இருக்கிற மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இந்த 1.5 வருஷ காலகட்டத்துல உங்களுக்கு வரும். அதனால வீடியோவை கொஞ்சம் தயவு செய்து நிதானமா கேளுங்க. கடகராசிரேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025. அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 எப்ப வருது அப்படின்னு காத்துக்கிட்டு கிடந்தாளுங்க. ராகு கேது பயிற்சியை விட அவங்க முக்கியமா பார்த்தது மார்ச் மாசம் 2025 வரப்போற சனி பயிற்சி அப்படிங்கிறது தான். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கறதுல படாத பாடுபட்டாங்க, வெளியே சொல்லவே முடியாது, கதவை சாத்திக்கிட்டு சத்தம் கேட்காம அழுதுக வேண்டியதுதான். அந்த மாதிரியான நிலை அப்படிங்கறதுல தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, எதிராளிகள் வந்தா சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட விரோதியா இருந்தாலும் சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா குத்துறவன் பூரான் முதுகுலியா தான் குத்துறான், குத்துறவன் பூரான் சொந்தக்காரனா தான் இருக்கான், குத்துறவன் பூரான் நண்பனா தான் இருக்கான், எனக்கு எதிரியே கிடையாது, ஆனா எல்லா இடத்துலையும் துரோகிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த அஷ்டம சனி அவங்கள பிதுக்கி எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்கார சட்டையை கழட்டி பார்த்தா முதுகு பூரா புண்ணா இருக்கும், எல்லாம் முதுகுல குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்த உடனே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துருது. மார்ச் 29லயே அதுக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனியா கொடுத்துட்டோம். இப்ப ராகு அஷ்டமத்துக்கு வராரு ஜோசியரை. ராகு இது வரைக்கும் 9ல இருந்தாரு, இப்ப 8க்கு வந்துடுறாரு ஜோசியரை. அஷ்டமத்துல போய் ராகு மாட்டிக்கிட்டாரு. இப்பதான் அஷ்டமத்து சனியிலிருந்து விலகினேன், மறுபடியும் அஷ்டமத்துல ராகுவா? கடகராசியில பிறந்தது ஒரு பாவமா? அஷ்டமத்துல ராகு இருந்தா பயங்கர கஷ்டம்னு சொல்றாங்களே எல்லாம், நீங்க என்ன சொல்றீங்க ஜோசியரை அப்படின்னு கேட்கலாம். அதாவது அஷ்டமத்துல ராகு எவனுக்கு இருக்கோ அவனை தேடி தேடி வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். 8 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 8ல ராகு இருக்கிறவனை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தொகை அப்படிங்கிறது உங்களால ஈட்ட முடியும். ஆனா ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, உங்களை விட உங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் அது அதிகமா பயன்படும். அப்ப இந்த 8ஆம் இடத்துல இருக்க ராகு உள்ளவனை அதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிறது. அவன் வேலை செஞ்சா நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவான், நம்ம கிட்ட இருந்து 10 ரூபா அவன் வாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களை சுத்தி உள்ளவங்களை எல்லாத்தையுமே நீங்க சந்தோஷமா வச்சுக்க போறீங்க, குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க, நட்பு வட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை ரொம்ப மதிப்பாங்க, பா இவனை போய் நம்ம விட்டோமப்பா அப்படின்னு. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒருத்தன் கூட உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டான். எங்கடா போன் அடிச்சா காசு கீசு கேட்பான்னு போனை கூட எடுத்துருக்க மாட்டானோ, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தலையாச்சிட்டு போடுவானோ, அப்படி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போனவங்க கூட இப்ப நம்மளை ஏன்டா பகைச்சிக்கிட்டோம், இவங்க கூட நெருக்கமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க வாழ வச்சு ஒரு கிங் மேக்கரா இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமத்து ராகு. அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இது எப்படின்னா குருட்டு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். 8ல ராகு இருக்கு அப்படின்னா வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும், எங்கேயாவது சொந்த பந்தத்துல வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும், இல்லைன்னா பணம் கீழே கிடந்து எடுக்கலாம், ஒரு பவுன் சங்கிலி கீழே கிடந்ததுன்னு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உழைச்சி சம்பாரிச்சது வந்து ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா உழைக்காம சம்பாரிச்சது ஒரு 50,000 இருக்கும். அந்த வகையில தான் ஒரு மறைபொருள் வருமானம் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணம், மர்மமான விஷயங்கள், உயில், உங்களோட ஆயில், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அங்க ராகு வராரு அப்படிங்கும் போது இந்த கடுமையான நோய் நொடியில பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க தெரியுங்களா, ஐயோ இழுத்துக்கிட்டு கிடைக்க அப்படிங்கிறது, அதெல்லாம் போயே சேராது. ராகு அங்க உட்காந்துருக்கார், படுத்த படுக்கையாக இன்னும் ஒரு 1.5 வருஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரே ஒழிய தூக்கிலாம் விட மாட்டார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆயில் கெட்டி. அதோட பாத்தீங்கன்னா
எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னே உங்களுக்கே தெரியாது. சோத்துக்கே கஷ்டம், 10 காசு கூட பையில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பீடிக்கு கூட வக்கத்து போய் கிடக்க என்னை வந்து மாடி கட்டுவேன்னு சொல்றியே அப்படின்னு. ஆனால் அப்படி பீடிக்கு வக்கத்தவங்க கூட மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தான் அஷ்டமத்து ராகுவால் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னால் கூட நம்பி இருக்காது. ஆமாம், இதுதான் எல்லா ஜோசியம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் வேற நான் அன்றாட சோத்தியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் ஏன் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, பங்களா வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாரி 8ல் ராகுவால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது, அப்படியே அலை பாயும். ஒரு வேலைக்கு போனால் இந்த வேலையை விட்டுட்டு இதை விட நல்ல வேலையாக தரணும்டா அப்படின்னு, வேலையே கிடைக்கலையேன்னு கிடந்து தடுமாறி இருப்போம். ஒரு வேலை கிடைச்சதுன்னா, சே நம்மளை விட திறமை இல்லாதவங்களாம் நமக்கு மேலே உட்காந்துருக்கான், இவங்ககிட்டயா போய் நம்ம வேலை செய்யணும், வேற வேலை பார்ப்போம். இப்படியே குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்க சொல்லும் மனசு. அதனால குடும்பமான வரைக்கும் பிடிச்சி கட்டி வைங்க உங்கள் மனசை. ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, இப்போதான் இதை பற்றி ஃபஸ்ட்டு வச்சு ஓட்டுவோம், பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சில பேருக்கு வயிற்று வலி, வயிறு தொடர்பான உபாதைகள், உணவு ஒவ்வாமை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். தண்ணி வண்ணி குடிக்கிறவங்களா இருந்தால், ஒரு காரஞ்சாரம் திங்கிறவங்க, மாமிசம் தினம் திங்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கணும். அதுமாரி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகும், இழுத்துக்கிட்டு கிடக்கும். ஒரு வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சா, சொந்த பந்தத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்பானோ. எங்கேயாவது போனால், என்னப்பா 2 வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லையாம்பானோ. எப்பாடே விடுங்கடா, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழந்தை பாக்கியம் லேட்டாகும். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகிறதுல சில தடை தாமதங்கள் இருக்கும். சில பேருக்கு அபாசன் ஆனாலும் ஆகலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு கேது பெயர்ந்த பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதுமாரி கேது ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார். கேது அப்படிங்கிறவர் ஒரு துறவி, எப்படி சொல்கிறது, ஒரு நிர்வாண சாமியார் மாதிரி கேது, அவர் அப்படி வச்சுக்கலாம். எது மேலேயுமே அவருக்கு பற்று இருக்காது. பணம் அப்படின்னா அந்த பணத்தை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காருல்ல, காசு பணம் இல்லாமல் பிச்சை எடுக்காத உரையெல்லாம் நம்ம இருந்திருப்போம். இப்போ பணத்தை மதிக்கவே மாட்டோம். ஏன்னா 8ல் ராகு உட்காந்துட்டு பணத்தை கொண்டாந்து கொட்டுறாரு இல்லையா. 2ல் தன வீட்டில் கேது இருந்துக்கிட்டு, ஆமாம் பெரிய காசு, அதான் சம்பாரிச்சாச்சு, தூக்கி வரமா போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி குடும்ப உறவுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டற்ற நிலை இருக்கும். காசு தான் சம்பாதிச்சு கொடுத்துரு, சும்மா எதுக்கு நொய் நொயின்னு ஃபோன் அடிச்சுட்டு கிடக்குறீங்க, உங்களுக்கு தான் வேண்டியதை கொடுத்துட்டேன்ல, சாமி உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் மனம் போன போக்கில் சுத்த தோணும். அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் யோகா தியானம் செய்து ஒரு நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத பெறணும். அது மாதிரி வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எல்லாத்தையும் கடந்த முனிவர் மாதிரியே பேசுவீங்க. எதை சொன்னாலும் சரி அவ்வளோதானே, சரி சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் உங்கள் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, ஒரு முனிவர் மாதிரி பேசுவீங்க, ஞானி மாரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்ககிட்டேருந்து வெளிப்படும். யாராவது வந்து ஒரு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது. ஐயோ இவன்ட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசவே பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் பேசுறது, 3/4 மணி நேரம் பேசுறது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லும். இப்போ தான் வாழ்க்கைங்கிறது இது அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. எப்பாடே ஆளை விட்டுறா அப்படின்னு எல்லாம் ஓடுற அளவுக்கு பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் குரு வருவார், சொந்த வீடு கட்ட வைப்பார், சுப விரைய செலவுகளை தான் கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காசு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ராகு கேது பயிற்சி. சனியும் அற்புதமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். மிக அற்புதமான பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய உன்னதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.